அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முற்றிலும் நம்ம உடல் நலன் சார்ந்த ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ. நானே இந்த மாதிரி வீடியோ டக்குன்னு பார்த்து நானே ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம தான் நல்லா இருக்கோமே, நமக்கு என்னடா இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலே ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு உண்மையான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சம்பவத்தோட ஒரு தொடர்புடைய இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே கேட்கணுங்கிறதுக்காக தான். நம்ம வந்து சமீப காலமாகவே நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம். நம்ம வந்து பார்க்குறோம், நிறைய பேர் வந்து ஒரு சின்ன வயசில் இருக்கிற ஒரு பையனோ ஒரு என்ன சொல்கிறது நல்லா தான் இருந்திருக்காங்க, டக்குன்னு இறந்து போயிடுறாங்க. ஜிம்முக்கு போயிட்டுருக்காங்க, திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி சம்பவம் வந்து நம்ம நிறைய இப்போ வந்து நியூஸில் அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். இந்த சம்பவம் வந்து முன்னாடி வந்து நடந்துட்டு இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சம்பவங்கள் காலங்காலமாக நடந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இந்த சோஷியல் மீடியாஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால நமக்கு எந்த விஷயம் எங்கே நடந்தாலுமே நம்ம டக்குன்னு நம்ம கையில் பார்த்துடுறோம். ஒவ்வொரு நாளுமே சில ஆச்சரியமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம். எப்போ 28 வயசு பையன் இறந்துட்டான்ப்பா, 25 வயசு பையன் இறந்துட்டான்ப்பா, 23 வயசு பொண்ணு இறந்துருச்சு. ஸோ இல்லை, இது ஒருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு உடலில் ஏதாவது ஒரு இது பலவீனங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிற ஒரு சம்பவம் வந்து என்னோட ஒரு நெருங்கிய ஒரு வட்டாரத்தில் நடந்தது. ஸோ அவருக்கு ஒரு 35 வயசு இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வந்து என்ன சொல்கிறீங்க, காலைல சைக்கிளிங் போகிற ஒரு நல்ல ஆளு, காலைல வாக்கிங்கு, உடம்புல எந்த வித பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருப்பார், நல்லா நடந்து போவார், நல்லா பேசுவார், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்லா ஹைஜீனான ஆள்னு வச்சுக்கோங்களேன். எந்தவித உடலில் அவருக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து ஒரு மெடிக்கல் செக்கப் ஃப்ரீயாக இருந்தது. அது நார்மலாக சும்மா அந்த ஃப்ரீ செக்கப் சொல்லி போன இடத்துல தான் வந்து எக்கோ பார்க்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஹோல் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த ஹார்ட்டில் ஹோலுங்கிறது எப்படின்னா இன்றைக்கும் நேற்று வந்தது கிடையாது. இந்த ஹோலுங்க வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறதுலேருந்தே இருக்குமா அந்த ஹோல். ஓகேவா? பொதுவாகவே சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பிறக்கும்போது அங்கங்கே ஹார்ட்டில் ஹோல் இருக்குமா. ஆனால் அது ஒரு 5-6 வயசில் சிலவங்களுக்கு தானாக மூடிடும்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு அது மூடாமல் இருக்குமா. ஸோ மூடாமல் இருக்கும்போது என்ன ஆகும், ஸோ அந்த ஹோல் எந்த இடத்துல இருக்குது, அந்த ஹோல் எவ்வளோ பெருசு, அதை வச்சு தான் அந்த பிரச்சனைகள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஹோல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதயத்தோட லெஃப்ட் ஆரிக்கும் ரைட் ஆரிக்கும் நடுவில். ஸோ இந்த ரத்தங்கள் ஒரு பக்கம் நல்ல ரத்தம், ஒரு பக்கம் கெட்ட ரத்தம், இந்த ரெண்டுமே வந்து அவருக்கு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து மூச்சு வந்து காலப்போக்கில் வந்து மூச்சு வந்து விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், லிவர் டேமேஜ் ஆகும், டக்குன்னு ஒரு ஸ்ட்ரோக் வரலாம், இல்லைனா ஹார்ட் அட்டாக் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அவருக்கு எந்த வித சிம்டம்ஸுமே அவருக்கு தெரியவே இல்லை. நார்மலாக ஃப்ரீயாக செக்கப் போனதில் தான் இந்த விஷயமே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவரோட இதயத்தில் ஒரு பக்கம் வந்து வீங்கியே போயிடுச்சு. ஏன்னா அவரோட எல்லா ரத்தமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக தான் இயங்கிட்டு இருந்திருக்குது. ஸோ இதயமே ஒரு பக்கம் வீங்கிட்டு இருந்திருக்குது. இது எல்லாமே வந்து அந்த ஒரு டெஸ்ட்டை வச்சு அதை ஃபர்தராக பார்க்கும்போது தான் டாக்டர் உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவர் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ ஆக்சுவலாக அவர் நல்லா தான் இருக்கார், எந்த வித பிரச்சனையுமே இல்லை. பட் ஆனால் இந்த விஷயத்தை இவர் வந்து கண்டுக்காமல் இருந்தாருன்னா என்ன ஆயிருக்குங்கிறது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்காரு. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு திடீர்னு, ஏன்னா எல்லாமே வீக் ஆகிட்டு இருக்குது, பாடிக்குள்ளே ஒன்று வீக் ஆகிட்டு இருக்குது. ஸோ திடீர்னு நல்லா தான் இருப்போம், திடீர்னு வந்து அவருக்கு ஒரு ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளமே கொலாப்ஸ் ஆகலாம், என்னவெல்லாம் நடக்கலாம், வராமல் இருக்கலாம், ஆனால் வரலாம். அது 2 வருஷமாக ஆகலாம், 3 வருஷமாக ஆகலாம், 5 வருஷமாக ஆகலாம், இல்லை லைட்டாக சின்ன பெயினோட வந்துட்டு பெரிய டேஞ்சர் ஆகலாம், இல்லை திடீர்னு சடனாகவே வந்து இந்த இஷ்யூஸ் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இப்போ ஒருத்தவங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வந்து அதிகமாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம், நம்ம எதாவது ஒன்று பண்ணுவோம், சடனாக வந்து அதோட ரியாக்ஷன் வந்து டக்குன்னு வரும்போது வந்து நம்மளால் யாராலையுமே அதை வந்து தடுக்க முடியாது. ஸோ பேசிக் ஹெல்த் செக்கப் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் எல்லாருக்குமே தேவை. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு சரி, எங்கேயோ போய் நம்ம ஒரு இசிஜி, ஒரு எக்கோ, ஒரு நார்மல் பிளட் டெஸ்ட்டு எடுத்து நம்ம உடம்பை நம்ம பெர்ஃபெக்டாக வச்சுருக்கோமா, இது ஏன்னா டக்குன்னு நம்மளால் ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நம்பி தான் இருப்பாங்க. ஒருத்தர் தான் அவர் தான் சம்பாதிக்கிறவராக இருக்கும், அவர் தான் வருமானம் வீட்டுக்கு கொண்டு வராக இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம வந்து எல்லாரையும் நம்ம உடல் நலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் நலம் திடீர்னு நம்மளுக்கு ஏதோ ஒன்று நம்ம உடம்பு ஏதோ தெரியாமையே அது இருந்து டக்குன்னு ஒன்று நடக்கும்போது அது ஒரு பெரிய இழப்பு. அந்த இழப்பை தடுக்கிறதுக்கு சரி இந்த வீடியோ இந்த சம்பவம் தெரிஞ்சதுனால ஓகே இதை ஒரு பதிவிடலாம், இது எல்லாத்தையுமே ஒரு கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ பதிவிடுறேன். எல்லாருமே நம்ம அப்பப்போ நம்ம ஹெல்த் செக்கப்பை ஒரு 2 வருஷத்துக்கு இருக்காவோ 1 வருஷத்துக்கு இருக்காவோ ஒரு நார்மலாக ஒரு லேபில் போய் ஒரு டெஸ்ட் பண்ணி நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கோமா, நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படிங்கிறத ஒரு நார்மல் செக்கப் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.